நாடென்ப நாடா வளர்த்தன நாடல்ல நாட வளர்ந்தரு நாடு. பிற நாடுகளை நாடி வளம் தரும் நாடு சிறந்த நாடு அல்ல. பிற நாடுகளை நாடாமல் தனது வளங்களை கொண்டு தானே வளரும் நாடே நாடு. வணக்கம். மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சியின் சிறப்பு தொகுப்பை வழங்குவதற்காக ஹேமா ராகேஷ். தமிழகத்துல தேர்தல் நெருங்கி வரும் நிலையில அரசியல் கட்சி தலைவர்கள் முன்வைக்கக்கூடிய கருத்துக்கள், மக்களின் கோரிக்கைகள், போராட்டங்கள் என சுவாரஸ்யமான பல விஷயங்கள் இந்த நிகழ்ச்சியில நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த நிகழ்ச்சியில தமிழக அரசியல் சூழல் பத்தியும், இன்னைக்கு அரசியல் நிலவரம் குறித்து மக்களுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது, தமிழக அரசியல் களத்தில் அரசியல் தலைவர்களுடைய செயல்பாடுகள், ஆளும் அரசு மீது எதிர்க்கட்சி தலைவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனங்கள், தமிழக அரசு துவங்கும் திட்டங்கள் என ஒரு நாளோட அரசியல் நிலவரம் முழுவதையும் பார்த்துட்டு வரோம். கூட வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் தொடர்பா, மக்கள் மனதில அரசியல் தொடர்பா என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்துட்டு வருது அப்படிங்கிற கருத்து கணிப்புகள் குறித்தும் விரிவா விவாதிச்சுட்டு வரும். இன்னைக்கு நிகழ்ச்சியில அரசியலில் பணமும் ஆள் பணமும் தான் முக்கியமா என்பது பற்றியும், அரசியல் ஆதாயத்திற்காக தமிழ் உணர்ச்சி தூண்டப்படுகிறதா என்பது பற்றியும், மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத பற்றின கருத்து கணிப்பு இடம்பெறுது. அந்த கருத்து கணிப்புக்கு போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நடந்த சில அரசியல் முக்கிய நிகழ்வுகளை பார்க்கலாம். தமிழகத்துல ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு பிரச்சாரத்தை முன்வச்சு சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிறதுக்கு தயாராயிட்டு வராங்க. திமுக எதை முன்வச்சு தேர்தலை சந்திக்க போறாங்கன்னு அந்த கட்சியோட தலைவர் கருணாநிதி சொல்லியிருக்காரு. சட்டமன்ற தேர்தல் திமுக எதை மையப்படுத்தி இருக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. கூட்டணிக்கு வரும் கட்சிகளை உதறி தள்ள மாட்டோம்னு அவரு சொல்லியிருக்காரு. கூட்டணி இருக்கத்தக்க ஒன்று அல்ல, கூட்டணி வரவேற்கத்தக்க ஒன்று. வருகிற கட்சிகளை உதவி தள்ள மாட்டோம். எந்த கட்சியானாலும் ஜனநாயகத்துக்கு வெற்றி பெறுவதால் அதிமுக ஆட்சி பத்தி எதுவும் சொல்லிக் கொள்ளும்படியா இல்லைன்னு சொன்னாரு கருணாநிதி. இந்த 4 வருஷத்துல தமிழக அரசோட செயல்பாடு எப்படி இருக்கு? சொல்லக்கூடியதாக இல்லை, சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை. மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்த முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு தகுதி இல்லைன்னு மு.க.ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. மொழிப்போர் தியாகிகளுக்கு மணி மண்டபமும் கட்டுவது பற்றி கருத்து சொன்ன ஸ்டாலின், முதலமைச்சர் எதையுமே செய்யலன்னு சொல்லியிருக்காரு. மணிமண்டபம் அமைத்து தரப்படும், சின்னசாமிக்கு சிலை அமைக்கப்படும் சொல்லி ஒரு 4.25 வருஷத்துக்கு முன்னாடி அனந்தபுரம் அறிவிச்சாங்க. இன்ன வரைக்கும் செய்யல. எதை செஞ்சிருக்காங்க இதை செய்யறதுக்கு? எதை செஞ்சிருக்காங்க இதை செய்யறதுக்கு? எதை செஞ்சிருக்காங்க இதை செய்யறதுக்கு? செம்மொழி பூங்காவை சின்னாபின்னப்படுத்தியவங்க, செம்மொழிக்காக பாவேந்தருடைய பேர்ல ஆய்வக நூல் நிலையம் ஒன்று தொடங்கணும், அது தூக்கி கிடச்சிட்டாங்க. தமிழ் தாய்க்கு மதுரையில் செலவிக்கிறேன்னு சொன்னாங்க, அதை பத்தி கவலைப்படல. தொல்காப்பிய பூங்கான்னு ஒரு பெரிய பூங்காவை தலைவர் கலைஞர் சென்னையில் அடையாறில் உருவாக்கினாரு, அதையும் சின்னாபின்னமாக்கிட்டாங்க. ஆக தமிழுக்கு விரோதமா இருக்கக்கூடிய ஆட்சி தான் இந்த ஆட்சி. அதனால தமிழ் மொழியை காப்பாற்றுவதற்காக பாடுபட்ட மொழி போராட்ட வீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவதற்கு ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும் எந்த அருகதையும் கிடையாது என்பதுதான் என்னுடைய கருத்து. பாரதிய ஜனதா கட்சிக்கு அமித்ஷா தலைவரா வந்ததற்கு பிறகு தமிழ்நாட்டில் அந்த கட்சி அபரிமிதமாக வளர்ச்சியடைஞ்சு வருதுன்னு பாஜக மூத்த தலைவர் இள கணேசன் சொல்லியிருக்காரு. சாதாரணமான முன்னேற்றம் என்பது பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அமித்ஷா அவர்கள் வந்த பிறகு இருந்த வளர்ச்சி என்பது ஒரு பாய்ச்சல் என்றுதான் சொல்ல வேண்டாம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் வெறும் 7.5 லட்சம் மாத்திரமே இருந்த உறுப்பினர்கள் என்று 50 லட்சத்துக்கு மேல் தாண்டியிருக்கிறார்கள் என்றால், தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் வெறும் 7.5 லட்சம் மாத்திரமே இருந்த உறுப்பினர்கள் என்று 50 லட்சத்துக்கு மேல் தாண்டியிருக்கிறார்கள் என்றால், அது நிச்சயமாக அவர் தந்த ஒரு ஊக்கமும் செயல் திட்டமும் தான் காரணம். இல்லாவிட்டால் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்க இயலாது.
சாதாரணமாக தேர்தல் நேரத்தில் ஒரு பூத்தில் ஒரு 10 இளைஞர்களை தேடி கண்டுபிடிப்பது என்பது ஒரு சில பகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சிக்கு சிரமமாக இருந்தது கடந்த தேர்தல்கள் என்பதை நான் பகிரங்கமாக ஒப்புக்கொள்கின்றேன். ஆனால் ஒவ்வொரு பூத்திலும் 100 பேர் இளைஞர்கள் திரண்டு வருகிறார்கள் என்கிற அளவுக்கு வளர்ச்சி வந்தது என்றால் அந்த ஊக்கமெல்லாம் தந்தது அமித்ஷா அவர்கள். அதே ஊக்கம் தொடர்ந்து இருக்கும். கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல பாஜக கூட்டணியில இருந்தவங்கள வைகோவை தவிர மற்ற கட்சிகள் எல்லாம் இன்னும் கூட்டணியை விட்டு வெளியே போனதா பகிரங்கமா எதுவும் சொல்லலன்னு இல கணேசன் சொல்லியிருக்காரு. நாங்கள் நாடாளுமன்ற தேர்தல் போது அமைத்த கூட்டணி அது நீடிக்கிறது. எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் எந்த கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களையும் நாங்கள் வெளியேற்றவில்லை அல்லது அவர்கள் வெளியேற வேண்டும் என்றும் நாங்கள் விரும்பவில்லை. வைகோவில் தலைமையில் இருக்கிற கட்சி தானாக வெளியேறிவிட்டது என்பது உலகறிந்த ஒரு உண்மை. அவர் தனியாகவே ஒரு கூட்டணி அமைப்பதற்கான முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார் என்பதும் உலகறிந்த ஒரு உண்மை. ஏனைய கட்சிகளை பொறுத்தவரை அவர்கள் பழைய கூட்டணியில் நீடிப்பதா வேண்டாமா என்பது குறித்து ஆலோசித்து வருகிறார்கள் என்பது அவருடைய பேச்சிலிருந்து தெரிகிறது. ஏனைய கட்சிகளை பொறுத்தவரை அவர்கள் பழைய கூட்டணியில் நீடிப்பதா வேண்டாமா என்பது குறித்து ஆலோசித்து வருகிறார்கள் என்பது அவருடைய பேச்சிலிருந்து தெரிகிறது. ஆனால் அவர்களும் வெளியேறிவிட்டதாக பகிரங்கமாக எந்த விதமான அறிவிப்பும் தரவில்லை. அந்த வகையில் அவர்களும் நாங்களும் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். எதுவாக இருந்தாலும் எங்கள் கூட்டணி என்பது உறுதிப்படும், விரைவிலேயே உறுதிப்படும். அதற்கான பேச்சுவார்த்தைகள் தொடங்கிவிட்டன. ஒரு கால் தேர்தல் தேதி அறிவித்த பிறகு வேக வேகமாக யார் எந்த பகுதியில் இருக்கிறார்கள் என்பது தெரிய வரும் என்று நான் நினைக்கின்றேன். எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் திமுக அதிமுக அல்லாத ஒரு மாற்று அணியாக மக்களை சந்திப்பது என்பதில் உறுதியாக இருக்கிறோம். தமிழகத்துல வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட வணிகர்களுக்கு முத்ரா திட்டத்தின் கீழே வட்டியில்லா கடன் வழங்கணும்னு மத்திய அமைச்சர் சின்ஹா கிட்ட கோரிக்கையை வச்சிருக்காரு தமிழகத்தைச் சேர்ந்த மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன். தமிழகத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வணிக பெருமக்களுக்கு முத்ரா வங்கி திட்டத்தின் மூலமாக கடன் உதவிகள் வழங்குகின்ற பிரச்சனைகள் குறித்து இன்று மத்திய நிதித்துறையினுடைய இணையமைச்சர் மரியாதைக்குரிய சின்ஹா அவர்களோடு பேசினோம். அதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கூடிய விரைவில் அவர்கள் செய்வதாக கூறியிருக்கிறார்கள். ஆகவே பிப்ரவரி மாதத்திற்கு உள்ளாக எந்த வகையில் கடன் கொடுப்பது, எளிமையான வட்டியில் அல்லது அதற்கு மேலான உதவிகள் செய்யக்கூடிய வகையில் எப்படி சிந்திப்பது என்பதை பற்றி ஆய்வு செய்வதற்காக அவர்கள் 2 நாட்களுக்குள்ளாக அதிகாரிகளோடு சந்திப்பு நடத்த இருக்கின்றார்கள். கூடிய விரைவில் அதற்கான அறிவிப்புள்ள அவர்கள் செய்வார்கள். தமிழ்நாட்டை குடிகார மாநிலமா மாத்தின பெருமை அதிமுக திமுகவை தான் சேரும்னு விமர்சிச்சிருக்காரு பாமக நிறுவனர் ராமதாஸ். தேசிய குடும்ப நல கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட 14 மாநிலங்களில் சதவிகித அடிப்படையில் மது அருந்துபவர்கள் அதிகமுள்ள மாநிலங்களில் தமிழகம் 4வது இடத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் மதுவுக்கு அடிமையானோரின் எண்ணிக்கையும் அருந்தப்படும் மதுவின் அளவும் பெருமளவில் அதிகரித்திருப்பதாக வெளியாகியுள்ள உண்மை அதிர்ச்சியும் வேதனையும் அளிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தை குடிகார மாநிலமாக மாற்றிய பெருமை அதிமுக திமுக ஆகிய இரு கட்சிகளின் ஆட்சிகளையே சாரும் என குற்றம் சாட்டியுள்ள ராமதாஸ், தமிழக நலன் சார்ந்த அனைத்து விஷயங்களிலும் எதிரெதிர் நிலைப்பாடுகளை மேற்கொள்ளும் இரு கட்சிகளும் மதுவை விற்பனையில் மட்டும் ஒத்த நிலைப்பாட்டை கடைபிடிப்பது தமிழகத்தின் சாபக்கேடு எனவும் விமர்சித்துள்ளார். 2016ஆம் ஆண்டில் பாமக ஆட்சி அமைந்தவுடன் முதல் கையெழுத்தின் மூலம் மதுவிலக்கு நடைமுறைப்படுத்தப்படும் என தெரிவித்துள்ள ராமதாஸ், அதன் மூலம் மதுவின் பிடியில் இருந்து மக்களை மீட்டு அனைத்து குடும்பங்களிலும் அமைதியும் வளமும் நிலவ வகை செய்யப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். கடந்த தேர்தல்களில் மாறி மாறி வாக்களித்த தமிழக மக்கள் 2016 சட்டமன்ற தேர்தலில் மாற்று வாக்களிக்கணும்னு தமிழ்நாட்டு மக்களை கேட்கிற திருமாவளவன், மதுரை மக்கள் நல கூட்டணி மாநாடு தமிழக அரசியல்ல திருப்பு முனையை ஏற்படுத்தும்னு சொல்றாரு. தமிழக அரசியல் களத்தில் மாறி மாறி வாக்களித்த மக்கள் இந்த முறை மாற்றி வாக்களிக்க வேண்டும். மாறி மாறி வாக்களித்த மக்கள் இந்த முறை மாற்றி வாக்களிக்க வேண்டும். ஒரு புதிய மாற்றத்தை, ஆட்சி மாற்றத்தை, அரசியல் மாற்றத்தை, பண்பாட்டு மாற்றத்தை இங்கே நிறுவ வேண்டும் என்று மக்கள் நல கூட்டணி வேண்டுகோள் விடுக்கிறது. இந்த மாநாட்டிற்கு 4 கட்சி தோழர்களும் தொண்டர்களும் மட்டுமின்றி பொதுமக்களும் பெருவாரியாக வந்து பங்கேற்க வேண்டும். இந்த மாநாட்டை தமிழக அரசியலின் ஒரு திருப்புமுனை மாநாடாக வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன்.
தமிழக மக்கள் ஞாபக மறதி உள்ளவங்க அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் சட்டப்பேரவையில முதலமைச்சர் ஜெயலலிதா நாங்க வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம்னு பேசி இருக்கிறதா சொல்றாரு திருமாவளவன். தமிழக மக்கள் இளிச்சவாயர்கள், ஞாபக மறதி உள்ளவர்கள், இளிச்சவாயர்கள், ஞாபக மறதி உள்ளவர்கள் என்பதை நன்றாக புரிந்து கொண்டு இப்படிப்பட்ட தகவலை முதல்வரால் சட்டப்பேரவையிலேயே அளிக்க முடிகிறது என்றுதான் எண்ண வேண்டியிருக்கிறது. சட்டப்பேரவையில் அவர் அறிவித்த எந்த ஒன்றையும் இதுவரையில் நிறைவேற்றியதாக தெரியவில்லை. 110 விதியின் கீழ் அவர் அறிவித்த அத்தனை அறிவிப்புகளும் கிடப்பிலே கிடக்கின்றன. தொழில் முதலீட்டாளர்கள் மாநாட்டை நடத்தி பல லட்சம் கோடி இங்கே முதலீடு செய்ய ஏற்பாடாகியிருக்கிறது என்று மிகப்பெரிய விளம்பரம் செய்யப்பட்டது. ஆனால் அதில் 1% கூட நடைமுறைக்கு வந்ததாக தெரியவில்லை. விழுப்புரம் சித்த மருத்துவக் கல்லூரி மாணவிகள் மரணம் அரசியல் கட்சிகள் மத்தியில அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. திமுக தலைவர் கருணாநிதி இந்த சம்பவம் குறித்து நீதி விசாரணை நடத்தி உண்மைகளை வெளியே கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காரு. விழுப்புரம் மாணவிகள் மரணம் தொடர்பாக நீதி விசாரணை நடத்தி உண்மைகளை உலகத்திற்கு அறிவிக்க வேண்டும் என திமுக தலைவர் கருணாநிதி வலியுறுத்தியுள்ளார். விழுப்புரத்தில் மாணவிகள் உயிரிழந்ததை தற்கொலை என்று கூறி மறைக்க முயற்சிப்பதாக கூறப்படுகிறது என தெரிவித்துள்ளார். உயிரிழந்த மாணவிகள் 3 பேரும் கல்லூரி நிர்வாகத்திற்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்திற்கு தலைமை தாங்கியிருப்பதாகவும், கல்லூரி குறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என தகவல்கள் வந்துள்ளதாகவும் கருணாநிதி குறிப்பிட்டுள்ளார். மாணவிகள் உயிரிழப்பு தற்கொலையா கொலையா என பதவியில் உள்ள உயர்நீதிமன்ற நீதிபதியை கொண்டு நீதி விசாரணை நடத்தி உண்மையை உலகத்திற்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று தெரிவித்துள்ள கருணாநிதி, தற்கொலை என்றால் கூட அதற்கு என்ன காரணம் என்பதையும் தெளிவாக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். சிபிஐ விசாரணை நடத்தினாதான் உண்மை வெளிவரும்னு தேமுதிக தலைவர் விஜயகாந்த் சொல்லியிருக்கார். விழுப்புரம் சித்த மருத்துவக் கல்லூரி மாணவிகள் மரணம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்தினால்தான் உண்மை வெளிவரும் என தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். தமிழகத்தைச் சேர்ந்தவர் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது தான் சம்பந்தப்பட்ட கல்லூரிக்கு முறைகேடாக அனுமதி வழங்கப்பட்டதாகவும், தமிழக அரசின் முறையான அனுமதியின்றி கல்லூரி செயல்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளதாகவும் விஜயகாந்த் குறிப்பிட்டுள்ளார். அங்கீகாரம் இல்லாமல் கல்லூரி செயல்படுவதற்கு அரசு எப்படி அனுமதித்தது என கேள்வி எழுப்பியுள்ள விஜயகாந்த், மாணவிகளின் குடும்பங்களுக்கு அரசு உரிய முறையில் இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி ஒருவர் விடுதி கட்டிடத்தில் இருந்து கீழே குதித்து தற்கொலை செய்து கொண்டது அதிர்ச்சி அளிப்பதாகவும், இதுபோன்ற சம்பவங்கள் நிகழாத வண்ணம் முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விஜயகாந்த் தமது அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். விஜயகாந்த் வெளியிட்டுள்ள மற்றொரு அறிக்கையில், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தேமுதிக மாநாடு நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், தேதி மற்றும் இடம் குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். மாணவிகளோட இறப்பு பத்தி தீவிர புலன் விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுங்கன்னு காவல்துறைக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா உத்தரவிட்டிருக்கார். விழுப்புரம் அருகே தனியார் சித்த கல்லூரி மாணவிகள் 3 பேரின் சடலங்களும் கிணற்றில் கண்டெடுக்கப்பட்ட செய்தியை அறிந்து தான் மிகவும் துயரமடைந்ததாக தமது அறிக்கையில் முதலமைச்சர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். உயிரிழந்த மாணவிகளின் குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர், 3 பேரின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து தலா 1 லட்சம் ரூபாய் வழங்கவும் உத்தரவிட்டுள்ளார். 3 மாணவிகளின் இறப்பு குறித்து தீவிர புலன் விசாரணை மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறையினருக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் தமது அறிக்கையில் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் மாணவிகள் மரணம் தொடர்பா பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைச்சிருக்கு. அந்த கல்லூரிக்கு அனுமதி கொடுத்த திமுகவும் அதை தொடரும் அதிமுகவும் தான் மாணவிகள் தற்கொலைக்கு காரணமா அமைஞ்சிச்சுன்னு ஜி ராமகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. அந்த மருத்துவக் கல்லூரி அனுமதி வழங்குகிற போது அடிப்படை கட்டுமானங்கள் இருந்ததா என்பதை கவனிக்காமல் பரிசோதிக்காமல் திமுக ஆட்சியில் காசு வாங்கிக் கொண்டு அனுமதி அளித்து அதிமுக ஆட்சியில் அந்த கல்லூரி தொடர்ந்து திமுக ஆட்சியில் காசு வாங்கிக் கொண்டு அனுமதி அளித்து அதிமுக ஆட்சியில் அந்த கல்லூரி தொடர்ந்து அந்த சம்பந்தப்பட்ட கல்லூரி மாணவர்கள் அடிப்படை கட்டுமானம் இல்லை என்று போராடுகிற போது ஒரு ஆடியோ விசாரணை நடத்தி
ஆர்டிஓவும் அடிப்படை கட்டுமானம் இல்லை என்று சொன்ன பிறகும் கூட இன்றைய அதிமுக அரசு தலையிட்டு அந்த கல்லூரிக்கு வழங்கிய அனுமதியை ரத்து செய்வதற்கு அதிமுக அரசு முன்வரவில்லை. காசு வாங்கிக் கொண்டு திமுக ஆட்சியில் அனுமதி அளிக்கப்பட்டதும், அதிமுக ஆட்சியில் அடிப்படை கட்டுமானம் இல்லாத அந்த கல்லூரி தொடங்குவதற்கு அதிமுக அரசு அனுமதி அளித்ததும், இதுதான் அந்த 3 மாணவிகளுடைய மரணத்திற்கு காரணமாக இருக்கிறது. இப்போ இந்த நிகழ்ச்சியோட அடுத்த முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். தேர்தல் நெருங்கி வரும் நிலையில தமிழக அரசியல் சூழ்நிலை தொடர்பா நடத்தின அரசியல் கருத்து கணிப்புல மக்களோட மனநிலையை பத்தி இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்றைய அரசியல் கிசு என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். வணக்கம். சமீபத்துல சூரியன் கட்சி நடத்தின செயற்குழு கூட்டத்துல சிறுத்தைகள் கட்சி நம்மோட வந்தா சேர்த்துக்கலாமான்னு ஒரு கருத்து கேட்டாங்களாம். சிறுத்தைகள் வர்றேன்னு சொன்னாங்களா அல்லது இவங்க கூப்பிட போறாங்களான்னு தெரியல. ஆனா கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஒட்டுமொத்தமா எல்லா மாவட்ட செயலாளர்களும் வேண்டான்னு திட்டவட்டமா சொல்லிட்டாங்களாம். கடலோரத்தை சேர்ந்த மாவட்ட செயலாளர் ஒருத்தர் சொன்னாராம், நானே ஒரு தலித்து, நான் போனா எனக்கு கிடைக்கிற வரவேற்பு சிறுத்தைகள் கட்சி தலைவரோட போனா கிடைக்கிறது இல்லைன்னு சொன்னாராம். இது செயற்குழுவில் நடந்த கதை. ஆனா கட்சி தலைமை என்ன முடிவெடுக்க போகுதுங்கிறது அது தனி கதை. இன்றைக்கு அரசியல் கிசு என்ன அப்படிங்கறத பார்த்தோம். இப்ப நிகழ்ச்சியோட அடுத்ததா கருத்து கணிப்பு நம்ம போக போறோம். கடந்த சில வாரங்களா இந்த மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சியில தமிழக மக்கள் மனநிலை மற்றும் அரசியல் குறித்து அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத பத்தி பல்வேறு கேள்விகளை முன்வச்சு அவங்க என்ன பதில் சொல்லிருக்காங்க அப்படிங்கிற கருத்து கணிப்புல நம்ம பார்த்தோம். இன்னைக்கும் நம்ம மக்கள் கிட்ட முன்வச்ச 2 கேள்விகள் மற்றும் அவர்கள் என்ன பதில் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். இன்றைய கருத்து கணிப்புகள் குறித்து தங்களுடைய கருத்துக்களையும் பதில்களையும் பகிர்ந்து கொள்ள நம்முடைய அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள் பத்திரிகையாளர் திரு பெருமாள் மணி இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறார். அவரை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கம் திரு பெருமாள் மணி. அடுத்ததாக கிருஷ்ணன் மீடியாவை சேர்ந்த திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறார். வணக்கம் திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி. இன்றைக்கு மக்கள் கிட்ட நம்ம என்ன கேள்வியை முன் வச்சோம், அதற்கு என்ன பதில்களை சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ முதலாவதா நம்ம என்ன கேள்வியை முன் வச்சோம், மக்கள் அதற்கு என்ன பதில்கள் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். தமிழக அரசியல்ல பணமும் ஆள் பலமும் தான் ஆதிக்கம் செலுத்துகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம முன் வச்சோம். அதற்கு மக்கள் என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறது நம்ம பார்க்கலாம். ஆம் அப்படின்னு 90% மக்கள் சொல்லியிருக்காங்க, இல்லை அப்படின்னு 10% மக்கள் சொல்லியிருக்காங்க. இதற்கு அடுத்தபடியா நம்ம கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட இதே கேள்வியை முன் வச்சோம். அதற்கு அவங்க சொல்லியிருக்கக்கூடிய பதில் அப்படின்னு பார்த்தா, ஆம் தமிழக அரசியலில் பணமும் ஆள் பலமும் அதிகாரம் செலுத்துகிறது அப்படின்னு ஆதிக்கம் செலுத்துகிறது அப்படின்னு 89% மக்கள் சொல்லியிருக்காங்க, இல்லை அப்படின்னு 11% மக்கள் சொல்லியிருக்காங்க. அதற்கு அடுத்தபடியா தமிழக அரசியல்ல பணமும் ஆள் பலமும் தான் ஆதிக்கம் செலுத்துகிறதா அப்படின்னு நகர்ப்புறங்கள்ல இந்த கேள்வியை முன்வைக்கும் பொழுது ஆம் அப்படின்னு 91% மக்கள் சொல்லியிருக்காங்க, இல்லை அப்படின்னு 9% மக்கள் சொல்லியிருக்காங்க. ஆக இது எதை காட்டுகிறது, இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழக அரசியல் சூழல் அப்படிங்கறத மக்கள் எப்படி புரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படிங்கறத இப்ப நம்ம கேட்கலாம். முதலாவதாக திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கிட்ட இந்த கேள்வியை முன்வைக்கிற திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி, இப்போ இந்த தமிழக அரசியல்ல பணமும் ஆள் பலமும் தான் ஆதிக்கம் செலுத்துகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கீங்க. இந்த கேள்வியை முன்வைத்ததற்கான நோக்கம் என்ன? நம்ம எப்பவுமே தந்தி டிவி கிறிஸ்டியன் மீடியாவோட எல்லா சர்வேயும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மோட் மேப்பிங் எக்ஸசைஸா தான் நம்ம இதை பண்ணிட்டு வரோம். அதோட அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு பதில் தான் நம்மளுக்கு தேவை. அந்த ஒரு பதில நம்ம பல கேள்விகள் மூலமா மக்கள் கிட்ட இருந்து எடுக்க ட்ரை பண்ணுவோம். அப்படிதான் நம்ம பண்ணுவோம். அதுதான் இங்க இருக்கக்கூடிய அறிவியல் பூர்வமான ஒரு கருத்து கணிப்பு. அப்படி கேட்கப்பட்ட ஒரு கேள்விதான் இது. மக்களுக்கு அரசியலுக்கு வர ஆர்வம் இருக்கதா, அரசியல் ஆர்வம் இருக்கா, மக்களுக்கு அரசியல்வாதிகள் மேல் பயம் இருக்கா, இப்படி பல கேள்விகள் கேட்டுட்டு வரும். அதுல ஒரு முக்கியமான கேள்வி அரசியல் அப்படின்னா அதை மக்கள் எப்படி பாக்குறாங்க, யாரால அரசியலுக்கு வர முடியும், எப்படிப்பட்டவர்கள் இன்னைக்கு அரசியல்ல இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க, அரசியல்ல ஒருத்தர் தலை தூக்கி இருக்காங்க, ஒரு நல்ல நிலைமையில இருக்காங்கன்னா திறமையால இருக்காங்களா, இல்ல பணத்தால இருக்காங்களா, இல்ல அவங்க கிட்ட இருக்கிற மசில் பவரால இருக்காங்களா, அப்படிங்கிற மசில் பவர்னா அடி ஆட்கள் அந்த மாதிரி எல்லாம் கேட்கிறோம். அப்படி கேட்கும் போதுதான் இந்த ஒரு கேள்வி முக்கியத்துவம் பெறுது. அப்ப கேட்கும் போதுதான் மக்கள் ஒரு 90%, நீங்க கிராமப்புறம் சரி நகர்ப்புறம் சேர்த்து ஒரு ஆவரேஜ் எடுத்தாலே ஒரு 90% இன்னைக்கு அரசியல் பண பலமும் ஆள் பலமும் தான். மற்றபடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒருத்தர் சொன்னது, எப்படி திருவான்மியூர் சிக்னல்ல தெரியாம ஒரு வாட்டி ஒரு அரசியல்வாதி அவங்க வண்டி மேல நான் மோதிட்டேன், அதுக்கு இறங்கி என்ன அடிச்சாங்க,
என்னைக்கோ ஒரு நாள் வந்து ஒரு இடத்துல ஒரு சிக்னல்ல ஒரு போராட்டம் நடந்தது, நாங்கெல்லாம் வேலைக்கு போக வேண்டாமா, ஏன் இப்ப சிக்னல்ல போராடுறீங்கன்னு கேட்டப்போ எனக்கு அடி உதை விழுந்தது. சோ ஆள் பலம், பண பலம் இதெல்லாம் தான் இன்னைக்கு அரசியல் அப்படிங்கிற ஒரு பார்வை இந்த மக்களிடையே இருக்குங்கிறத நம்மளுடைய கருத்து கணிப்பு மூலமா பிரதிபலிக்கும். அந்த ஆள் பலமும் பண பலமும் மக்கள் கிட்ட ஒரு அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். தொடர்ந்து திரு பெருமாள் மணி அவர்களிடத்தில் பேசலாம். திரு பெருமாள் மணி, இப்போ இந்த கருத்து கணிப்புல தமிழக அரசியல்ல பணமும் ஆள் பலமும் ஆதிக்கம் செலுத்துது அப்படின்னு 90% பேர் சொல்லியிருக்காங்க, பொதுவாகவே அதிகபட்சமாக. இது பற்றி உங்களுடைய பார்வை என்னன்னாங்க, 1957 வந்து திமுகல 15 பேர் ஜெயிச்சிடறாங்க. பெருந்தலைவர் காமராஜர் அறிஞர் அண்ணா கிட்ட ஒன்னு சொல்றாரு, ஒரு 5 லட்சம் ரூபாய் செலவழிச்சா உன்னை தோற்கடிச்சிட முடியாதா அப்படின்னு கேட்கிறாரு. நீங்க நல்லா கவனிக்கணும், நம்ம இன்னைக்கு பணபலம் இதை பத்தி எல்லாம் பேசுறோம். பெருந்தலைவர் காமராஜர் பேரறிஞர் அண்ணா கிட்ட இப்படி ஒரு விஷயத்த சொன்ன வரலாற்று பதிவு இருக்கு. அந்த தேர்தலில் என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, 1957 திமுகவில் ஜெயிச்ச 15 பேருக்கு எதிராகவும் ரொம்ப பலம் பொருந்திய தொழிலதிபர்களை பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக நிறுத்துகிறார். உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, காஞ்சிபுரத்துல நடேச முதலியார் என்கிற ஒரு செல்வந்தன் இருக்கிறார். தஞ்சாவூரில் அப்போது நின்ற மூத்த தலைவர் கலைஞர் அவர்களை எதிர்த்து பரிசுத்த நாடார் என்கிற ஒரு தொழிலதிபர் இருக்கிறார். ஆச்சரியமான தகவல் என்னன்னா, 1957 தேர்தலில் ஜெயித்த 15 திமுக உறுப்பினர்களில் அண்ணா உட்பட 14 பேர் அடுத்த தேர்தலில் தோற்று விடுகிறார்கள். 62 தேர்தலில் திமுக 50 தொகுதியை வின் பண்ணுவாங்க. ஆனா இந்த 15ல 14 பேர் தோற்றுருவாங்க. இது இந்த உரையாடல்ல இருந்துதான் நாம் இந்த விஷயத்தை நாம் புரிந்து கொள்ளணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த தமிழக அரசியல் பணபலம் ஆள்பலம் அப்படிங்கறத வந்து நான் பணம் அப்படிங்கறது வந்து நீங்க வேற ஏதோ ஒண்ணுல சம்பாதிச்சு கொண்டு வந்து அரசியல்ல இன்வெஸ்ட் பண்ணி வந்துட முடியுமா, அரசியல்ல வளர்ந்துட முடியுமா? அப்படி பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா முடியாது. ஏன்னா நான் தமிழ்நாட்டில இருந்து ராஜ்யசபா உறுப்பினர்களாக போன உறுப்பினர்களுடைய பட்டியலை நீங்க பாருங்க. மற்ற மாநிலங்கள்ல இருந்து பெரும் செல்வந்தர்கள், தொழிலதிபர்கள் ராஜ்யசபா உறுப்பினராக மாறி இருக்கிறார்கள். ஆனால் தமிழகத்தில் இருந்து ராஜ்யசபா உறுப்பினர்களாக மாறியவர்கள் எல்லாருமே கேடர் என்று சொல்லப்படக்கூடிய தொண்டர்கள்ல ஒருவராக இருந்துதான் அவங்க வந்து அந்த சீட்டை, ஏன்னா ராஜ்யசபாங்கிறது ஒரு ரொம்ப எளிதாக ஒரு கட்சியினுடைய எம்எல்ஏக்களுடைய பலத்தை பொறுத்து வரக்கூடியது. ஆக நீங்க இப்ப சினிமா மாதிரி ஒரு ரியல் எஸ்டேட் பண்றீங்க, இல்ல ஒரு எஜுகேஷன்ல சம்பாதிக்கிறீங்க, அதை எடுத்துட்டு வந்து ஒரு எம்எல்ஏவா மாறிட முடியுமா, ஒரு எம்பியா மாறிட முடியுமா? இல்ல நீங்க ஒரு தலைமையோட உங்களுக்கு ஒரு நெருக்கம் இருக்கு அப்படின்னால நீங்க வந்து ராஜ்யசபாக்கு போயிட முடியுமானா முடியாது. தமிழ்நாட்டில இருந்தே சில பேர் ராஜ்யசபா உறுப்பினர் ஆகணும்னு சில தொழிலதிபர்கள் முடிவெடுத்த பொழுது அவங்க கர்நாடகால போய் தான் ராஜ்யசபா உறுப்பினர்களாக மாற முடிந்தது. தமிழ்நாட்டில் வந்து திமுக தலைமையாக இருக்கட்டும் இல்ல அதிமுக தலைமையாக இருக்கட்டும் அப்படி ஒரு வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் இந்த ஆள் பலம் அப்படிங்கறத நான் என்ன பாக்குறேன்னா, அது ஒரு ஜாதிய பலம் இல்ல அடியாட்கள் பலம் அப்படிங்கிற அளவுல நாம பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழலுக்கு பொருந்தாது. ஆனால் அது தொண்டர்கள் பலம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா பொருந்தும். ஏன்னா ஆள் பலம் அப்படிங்கறது தொண்டர்கள் பலம் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். தமிழக அரசியல் பணம்ங்கிறது அந்த கட்சியினுடைய பணம். நீங்க அந்த அரசியலில் வந்து நீங்கள் உருவாக்குகிற, நீங்க ரெண்டையும் பேரலா பொலிட்டிக்கலா பணம் பண்ணும் போது நீங்க பொலிட்டிக்கலா ஒரு கேடரையும் உருவாக்குவீங்க இல்லையா? நீங்க ஒரு வட்ட பிரதிநிதியா இருக்காரு, ஒரு மாவட்ட பிரதிநிதி ஆகிறாரு, ஒரு நகர செயலாளர் ஆகிறாரு, ஒரு மாவட்ட துணை செயலாளர் ஆகிறாரு, அப்படி வளர்றாரு இல்லையா? அப்போ அவர்கிட்ட ஒரு பணம் சேரும். தொழில் பண்ணலாம், இல்ல சில கான்ட்ராக்ட்களை எடுக்கலாம், அந்த மாதிரியான பணம். ஆனால் ஆள்பலம் என்பதையும் பணபலம் என்பதையும் தொண்டர்கள் அரசியல் பணம் அரசியல் பலம் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேனே தவிர, நீங்க இப்ப வந்து எனக்கு இந்த தொகுதியில எனக்கு இவ்வளவு ஜாதிய பலம் இருக்கிறது, அதனால நான் இந்த தொகுதியை கல்டிவேட் பண்ணி இந்த தொகுதியில நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு தமிழ்நாட்டில் 234 தொகுதியிலையும் ஒரு தொகுதி கூட இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, இந்த 69 ஆண்டு கால அரசியல்லையே அப்படி ஒரு தனி மனிதனால அப்படி செய்ய முடியலைங்க. அருண் கிருஷ்ணமூர்த்தி, நீங்க சொல்லுங்க, மக்கள் வந்து அந்த ஆள் பலம் அப்படிங்கறத எப்படி பாக்குறாங்க? இப்ப வந்து சார் வந்து சொன்னாரு அது வந்து ஒரு தொண்டர்களுடைய பலம் அப்படின்னு சொன்னாரு. மக்கள் வந்து ஆள் பலம் அப்படிங்கறத எப்படி புரிஞ்சு வச்சிருக்காங்க, பணபலம் அப்படிங்கறத அவங்க எப்படி புரிஞ்சு வச்சிருக்காங்க? ஆள் பலம் நம்ம மக்கள் கிட்ட கேட்டு அவங்க கிட்ட பதில் வாங்கும் போது எப்படி வந்து அது ஒரு படையா இருக்கு, அந்த படை வந்து எப்படி ஒரு பயத்தை உருவாக்குகிற ஒரு படையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பாக்குறாங்க. இன்ஃபேக்ட் அவங்களோட நம்ம இதுக்கு முன்னாடி பேசின மாதிரியே கூட அப்ரோச்சபிலிட்டி, ஆக்சசிபிலிட்டி இதெல்லாம் இருக்கா அப்படிங்கிறப்போ இல்ல. ஏன்னா அவங்களை நெருங்கறதுக்கு ஒரு தயக்கம் இருக்கு. அந்த தயக்கத்துக்கு காரணம் அந்த ஆள் பலம். இப்போ என்னால தனியா போய் நின்னு கேட்டுட முடியுமா? கேட்டுக்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து ஒரு கூட்டம், அந்த மாதிரி ஒரு அச்சம் சார்ந்த ஒரு ஆள் பலமா தான் அதை பாக்குறாங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா, அந்த பணபலம் அப்படின்னு நம்ம பேசும்போது அவங்க வந்து சார் கரெக்டா சொன்ன மாதிரி
தனி மனித வாழ்க்கையில சம்பாதித்து அரசியல் சோசியல் சர்வீஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ற விட அப்படி பார்க்காம அரசியலையே எப்படி வந்து ஒரு பணம் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இப்ப இருக்குங்கிற மாதிரிதான் மக்கள் பாக்குறாங்க. அப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் வந்து பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. நீங்க பணம் வந்து ஒரு பை ப்ராடக்ட் தானங்க. அரசியல் நீங்க வரீங்க, இப்ப வந்து அரசாங்கம் ஒண்ணு இல்லைங்க, ஒரு சின்ன சைக்கிள் ஸ்டாண்ட மாநகராட்சி கண்ட்ரோல்ல ஒரு சைக்கிள் ஸ்டாண்ட் வருது, அதை நீங்க வந்து குத்தகைக்கு எடுப்பீங்க இல்லீங்களா? ஒரு 2 கழிப்பிடங்களை எடுத்து நடத்துவாங்க. இதெல்லாம் வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க கேடருக்கு தான் கொடுப்பாங்க. நீங்க யாரோ ஒருத்தர் வந்து கொடுக்க மாட்டாங்க. அந்த கேடர்ல அந்த பகுதி செயலாளருக்கோ இல்ல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய யாரோ ஒருவருக்கு அப்படிதான் வந்து இவங்க வந்து என்ட்ரிஸ் பண்றாங்க. இது வந்து என்னன்னாங்க, நான் இதை எப்படி தமிழ்நாட்டில் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, இப்ப நீங்க வட மாநிலங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னாங்க இந்த அரசியல் கட்சிகளுடைய அமைப்பு வந்து இவ்வளவு நிர்வாக ரீதியா இவ்வளவு சிறப்பா இருக்காதுங்க. இப்ப நீங்க ஒரு இடத்துல இருந்து வந்திருப்பீங்க, நான் ஒரு இடத்துல இருந்து வந்திருப்பேன், இவர் ஒரு இடத்துல இருந்து வந்திருப்பாரு. நம்ம இப்ப இங்க இந்த இடத்துல இருக்கோம். இந்த இடத்துல இன்னைக்கு பிரதானமான கட்சிகளோட பிரதிநிதி யாரு, இந்த இடத்துக்கு பொறுப்பு யாரு அப்படிங்கறதுல இருந்து ஆரம்பிச்சு இந்த இடத்தோட மாவட்ட செயலாளர் யாரு அப்படிங்கிற வரைக்கும் எடுத்துடலாம். உங்களோட பூர்வீகத்துக்கும் அப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், என்னோட பூர்வீகத்துக்கும் அப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அப்ப தமிழ்நாடு முழுக்க 2 திராவிட இயக்கங்களுமே அல்லது இன்னைக்கு தேமுதிக மதிமுக போன்ற இயக்கங்களுமே என்னன்னா அமைப்பு ரீதியா கட்சியை வந்து ரொம்ப பலம் பொருந்தியதாக கட்டமைப்பு ரீதியா சரியா வச்சிருக்காங்க. அப்படி அந்த கட்டமைப்பு ரீதியா சரியா வச்சிருக்கும் போது வெளியே இருந்து பார்க்கும்போது பொதுவாக தமிழர்களுக்கு வந்துங்க சினிமாவையும் அரசியலையும் நுட்பமா கவனிப்பாங்க. ஆனா ரெண்டையுமே அவ்வளவு சீக்கிரம் நெருங்கிட மாட்டாங்க. ஒரு சினிமா நடிகன்னா ஒரு தூரத்துல ஒரு டிஸ்டன்ஸ், அரசியல்வாதினா ஆனால் நீங்க அவங்களோட உரையாடுவதற்கு ஒரு சேனல் இருந்துட்டே இருக்கும். ஏன்னா அரசியல்வாதிகளுக்கு தெரியும் ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு பிறகு நாம் அவர்களை தேடி போக வேண்டும் என்பது அவர்களுடைய மனதில் தெரியும். தொடர்ந்து பேசலாம் திரு பெருமாள் மணி. தமிழக அரசியல்வாதிகள் அரசியலில் பணமும் ஆள் பணமும் தான் ஆதிக்கம் செலுத்துகிறார் என்கின்ற ஒரு கேள்விக்கு கிட்டத்தட்ட 90% மக்கள் ஆம் அப்படின்னு முன் வச்சிருக்காங்க. இந்த அரசியலும் மற்றும் ஆள் பணம் என்கின்ற ஒரு விஷயத்திற்கு பல்வேறு விதமான எடுத்துக்காட்டுகள் இங்கே பதிவு செய்யப்பட்டது. தொடர்ந்து மக்களிடத்தில் அடுத்ததாக முன்வைத்த கேள்வி குறித்து பார்க்கலாம். தமிழக மக்களிடத்தில் அடுத்ததாக முன்வைத்த கேள்விகள், தமிழக அரசியல்வாதிகள் அரசியல் லாபத்திற்காக தமிழ் உணர்ச்சியை தூண்டுகின்றனரா என்கின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கும் பொழுது ஆம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 86% மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க, இல்லை அப்படின்னு 10% மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க, கருத்து கூற விரும்பவில்லை அப்படின்னு 4% மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கு அடுத்தபடியா இதே கேள்வியை நம்ம மக்கள் கிட்ட, அதாவது கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட முன்வச்சோம். தமிழக அரசியல்வாதிகள் அரசியல் லாபத்திற்காக தமிழ் உணர்ச்சியை தூண்டுகின்றனரா அப்படின்னு கேள்வி வைக்கும் பொழுது ஆம் அப்படின்னு 77% பேர் சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியா இல்லை அப்படின்னு 19% பேர் சொல்லியிருக்காங்க, கருத்து கூற விரும்பவில்லைன்னு 4% பேர் சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியா நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட இந்த கேள்வியை நம்ம முன்வச்சோம். தமிழக அரசியல்வாதிகள் அரசியல் லாபத்திற்காக தமிழ் உணர்ச்சியை தூண்டுகின்றனர் ஆமா அப்படின்னு 91% பேர் சொல்லியிருக்காங்க, இல்லை அப்படின்னு 5% பேர் சொல்லியிருக்காங்க, கருத்து கூற விரும்பவில்லைன்னு 4% பேர் சொல்லியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா நகர்ப்புறங்கள்ல ஆமா அப்படின்னு 91% பேர் அதிக அளவிலான தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி அவர்களிடத்துல இந்த கேள்வியை முன்வைக்கலாம். அருண் கிருஷ்ணமூர்த்தி, சொல்லுங்க, எதன் அடிப்படையில இந்த கேள்வி கேட்கப்பட்டது? தமிழ் உணர்வு ஒரு சென்சிட்டிவான பல விஷயங்கள், அது ஒரு போரா இருக்கட்டும், இல்ல ஒரு மதம் சார்ந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், இல்ல ஒரு கலாச்சார அடிப்படையில ஏதோ ஒரு விஷயமா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அரசியல் காரணங்களுக்காக ரொம்ப பிரப்பப் ஆகுதா அப்படின்னு நம்ம இந்த கேள்வி கேட்கும்போது இதுக்கு நம்ம எதிர்பார்த்து போன பதிலை விட ரொம்ப கொஞ்சம் மாறுபட்ட பதில்கள் தான் நம்மளுக்கு கிடைச்சது. இன்னும் கூட நீங்க இன்னொன்னு என்ன பார்க்கணும் அப்படின்னா, கருத்து கூற விரும்பவில்லை, பல கேள்விகளுக்கு வந்து தயக்கம் இருக்கும், கருத்து கூற விரும்பாம இருப்பாங்க. ஆனா இந்த கேள்விக்கு அந்த தயக்கம் இருக்கல. நிறைய விஷயத்துல வந்து மக்களுக்கு வந்து நம்மளுக்கு கிடைச்ச 2-3 இன்ஸ்ட்ரக்ட்ஸ் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, மக்கள் வந்து தங்களுக்கு வந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் கிடைக்கல, தங்களை வந்து பகடைக்காய்களா யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் 2-3 பேர் நம்ம கிட்ட சொல்லவும் செஞ்சாங்க. அப்படி இருக்கும்போதுதான் இதுல நீங்க ஒண்ணு பாத்தீங்கன்னா, கிராமப்புறங்கள்ல வந்து இன்னுமே கூட அந்த உணர்வு அவ்வளவு தூரத்துக்கு வரல. அதுவும் மெஜாரிட்டியா இருந்தா கூட ஒரு 75% பிளஸ் அப்படிதான் இருக்கு. ஆனா நகர்ப்புறத்துல வந்து 91%. அதுல அப்படி சொல்லும் போதுதான் 2-3 எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் இல்லையா. சிக்னல்ல வந்து நாங்க திடீர்னு போராட்டம் நடத்துறாங்க, எதுக்கு போராட்டம்னு தெரியாது, மக்களை வந்து இந்த போராட்டங்கள்ல ஈடுபடுத்தலையோ, அது ஒரு கட்சி சார்ந்த போராட்டமா மாறிடுச்சோ, ஏன் ஒரு காமன் இஷ்யூக்கு எல்லாரும் ஒண்ணு கூடல, அது ஒரு சோஷியல் அவேக்னிங்கா இருக்குல்ல, இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு வந்தது. அந்த ஆதங்கம் மக்கள் கிட்ட இருக்கு. ஒன்று கூடி எந்த ஒரு போராட்டத்திற்கும் வந்துட்டு நம்ம போக முடியல, எல்லாமே கட்சி ரீதியில தான் பண்றாங்க. ஒரு கட்சியும் தனித்தனியா ஒன்னொன்னு பண்றாங்களே தவிர மக்களுக்கான ஒரு பிளாட்ஃபார்மா அது இல்லையோங்கிற மாதிரி நிறைய பேர் நம்ம கிட்ட சொன்னாங்க.
திரு பெருமாள் மணி, இப்போ தமிழக அரசியல்வாதிகள் அரசியல் லாபத்திற்காக தமிழ் உணர்ச்சியை தூண்டுறாங்க அப்படின்னு கிட்டத்தட்ட 86% பேர் ஆம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது குறித்து உங்களுடைய புரிதல் மற்றும் பார்வை? நான் ஒரு நீண்ட தமிழ் அரசியலை பார்த்தோம்னா திராவிட இனவாதத்தில் நம்ம ஆரம்பிக்கிறோம். அப்படி ஆரம்பிக்கும் போது நாம் தமிழர் பெருமை இப்படியாப்பட்ட விஷயங்களை அண்ணா முன்னெடுத்து பேசுகிறார். நம்முடைய மரபுல என்னென்ன விஷயங்கள் சிறப்பாக இருந்தது, சங்க இலக்கியத்திலிருந்து தமிழர் சிந்தனை மரபு எப்படி இருந்தது, தமிழர் மருத்துவம் எப்படி இருந்தது, இப்படியெல்லாம் அண்ணா கடுமையான உரையாடலை மாணவர்களிடம் இளைஞர்களிடம் எடுத்து சென்றார். ஆனால் அந்த உரையாடல் நீங்க 77க்கு பிறகு எம்ஜிஆருடைய வருகைக்கு பிறகு பாத்தீங்கன்னா ரொம்ப மங்கிட்டு வந்துருச்சு. திரும்ப 89க்கு பிறகு அது இன்னுமே தமிழ் உணர்ச்சி என்பதை மையமாக வைத்து செய்யக்கூடிய அரசியல் அது ஓட்டா மாறுதா அப்படின்னு நாம பார்த்தோம் அப்படின்னா, நீங்க இன்னைக்கு மதிமுக போன்ற கட்சிகள், ஒரு சில கட்சிகள் பிரபாகரன் படத்தையே முழுக்க பயன்படுத்துகிறாங்க. ஆனா அவங்களுக்கு ஏன் மக்கள் ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க? ஆனா இதுல ஏன்னா இது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் இன்னொன்னு என்னன்னாங்க, இந்த மொழி சார்ந்து மக்களுக்கு தொடர்ந்து ஒரு தீவிரமான சிந்தனை இருக்கிறது. ஏன்னா இப்ப நாம இந்த மொழிங்கிறத தமிழர் பெருமை, தமிழர் இனவாதம் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி என் குழந்தைய நான் என்ன மொழியில படிக்க வச்சா அதோட எதிர்காலம் நல்லா இருக்கும். அப்ப இன்னைக்கு நம்ம பெரும்பாலானவங்க நம்ம அப்படி மெட்ரிக் வந்தோம், மெட்ரிக்ல இருந்து சிபிஎஸ்சிக்கு போயிட்டோம். அப்படிங்கும் போது மக்களுக்குள்ள இன்னமும் அது ஒரு அடிநாதமாக இருக்கிறது. ஆனால் இந்த விஷயத்தில் ஒன்றை ஒருவேளை நுட்பமாக கவனித்து சொல்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஏதாவது ஒரு வாய்ப்பு வருகிற பொழுது, தமிழர் பெருமை இதையெல்லாம் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு வருகிற பொழுது, இங்கே இருக்கக்கூடிய பெரிய கட்சிகள் அந்த வாய்ப்பை விடுவதில்லை. ஜஸ்ட் லைக் தட் அப்படி விட்டுறதில்லை. நாமெல்லாம் யாரு தெரியுமா, நம்மளோட ரூட் என்ன தெரியுமா அப்படிங்கறத அவங்க ஞாபகப்படுத்திட்டே இருக்கிறாங்க. அதை பிரச்சனையை திசை திருப்புவதற்காக கூட அதை பயன்படுத்தலாம் அப்படின்னு அதான் நான் சொன்னேன். அப்படி பிரச்சனையை திசை திருப்புகிற தமிழர் உணர்ச்சியை, தமிழர் மாண்பை திசை திருப்புகிற ஒரு விஷயமாக நாம் வைத்து பண்ணியிருப்போமே. ஆனால் இன்றைக்கு முத்துக்குமார், செங்கோடி போன்று உணர்ச்சிகரமான தமிழ் விஷயங்களுக்காக கடுமையான முடிவுகளை எடுத்தவர்களை பற்றி கிராமங்கள் வரைக்கும் தெரிந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்களை பற்றி தெரியவில்லை. இன்னைக்கு அதிகமா சொல்லியிருக்காங்க. ஆமா, அந்த இடத்துல இருந்தா நான் என்ன பாக்குறேன்னா, ஏன்னா அவங்களுக்கு தானே மொழி பத்தின சிந்தனை அதிகமா இருக்கு. நம்ம பிள்ளை இங்கிலீஷ் மீடியமா, தமிழ் மீடியமா, ஹிந்தி படிக்க வைக்கிறதா வேண்டாமா, பிரெஞ்சு படிக்க வைக்கணுமா வேண்டாமா, இந்த சிந்தனை எல்லாம் எங்க அதிகமா இருக்கு? ஏன்னா இன்னைக்கு மொழிப்போர் தியாகிகள் தினம், வீரவணக்க நாள்னு கொண்டாடுறோம். தமிழ் உணர்ச்சி சரியாக தூண்டப்பட்டிருக்குமே. ஆனால் பழுவூர் சின்னசாமி யாருன்னு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? நீங்க யாருன்னு கேளுங்க, யாருன்னே தெரியாது. தாளமுத்து யாருன்னே தெரியாது. அப்போ இன்றைய அரசியல்ல இந்த மக்களிடம் தமிழ் சார்ந்த உரையாடல் தொடர்ந்து இருக்கிறது. ஆனால் அது அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்துவது என்பது அருகிக் கொண்டே வருகிறதாவே நான் இதை மதிப்பிடுகிறேன். திரு பெருமாள் மணி, திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி, நீங்க சொல்லுங்க. மக்கள் கிட்ட நீங்க எல்லாம் பேசிருக்கும் பொழுது அவர்களுடைய அரசியல் லாபத்திற்காக தமிழ் உணர்ச்சியை தூண்டியிருக்காங்க. இந்த பிரச்சனைகள் எல்லாம் கோடிட்டு ஏதாவது காமிச்சிருக்காங்களா? குறிப்பிட்ட சில பிரச்சனைகள் ஏதாவது அவங்க சொல்லியிருக்காங்களா? பல சென்சிட்டிவ் விஷயங்களை சொன்னாங்க. நான் சொன்னாப்ல, நான் பட்டியலிட்ட மாதிரி ஒரு போரா இருக்கட்டும், இல்ல ஒரு மதம் சார்ந்த விஷயமா இருக்கட்டும், இல்ல கலாச்சார விஷயமா இருக்கட்டும், இதுல அவங்க அடுத்தது நம்மளுக்கு முன்வச்ச ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, இதுக்கு போராட்டங்கள் சரி, இதுக்கு அது சரி, இதுக்கு தீர்வுகள் என்ன, இதுக்கு இந்த அரசியல் கட்சிகள் முன்ன நின்னு காட்டின ரிசல்ட் என்ன அப்படின்ற ஒரு 2-3 கேள்வி நம்மளுக்கு கேட்டாங்க. அதுல ரொம்ப சுவாரஸ்யமா ஒரு பதில் சிவகங்கையில இருந்து ஒரு பதில். அங்கே ஒரு இளைஞர் சொன்னது இதுதான், ஒரு முக்கியமான கட்டத்துல நம்ம யார் கூடயோ இருக்கல அப்படிங்கிறப்போ, அங்க அத்தனை பேருக்கு இது ஆனதப்போ, இங்கே அரசியல் போராட்டம் பண்ணி என்ன பிரயோஜனம், நம்மளால வேற எந்த விதத்திலயும் ரெப்ரசன்டேஷன் எங்களால கொடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு ஆதங்கம். இந்த மாதிரி பல ஆதங்கங்கள் நிறைய பேர் இதுல பகிர்ந்தாங்க. அப்புறம்தான் மக்கள் கூறினது, இந்த அரசியல் ஸ்பேஸ், அந்த பர்டிகுலர் இஷ்யூ, அந்த ஸ்பேஸ்ல மக்கள் பங்கெடுக்க முடியாதது ஒரு விஷயமா சொன்னாங்க. பங்கு எடுத்தாலுமே கூட அதுக்கு திடீர்னு எல்லாமே நின்னு போயிடுது. எப்பப்ப வேணுமோ அப்பப்ப அத புகை மூட்டி அந்த விஷயத்தை எடுத்துக்கிறாங்களே தவிர இதை சஸ்டெயின்டா கொண்டு போல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பல கருத்துகள் வந்தது. நிச்சயமாக இந்த கருத்து கணிப்பை பொறுத்தவரை வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அரசியல் குறித்து மக்களுக்கு என்ன மாதிரியான பார்வை இருக்கிறது, புரிதல் இருக்கிறது? ஏனென்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பல்வேறு அரசியல் கட்சிகள் பற்றி, அவர்களுடைய செயல்பாடுகள் பற்றி மக்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். சமூக வலைதளங்கள் மூலமாகவும் ஊடகங்கள் மூலமாகவும் அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆக இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அரசியல் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், அரசியல் என்பது சாமானியர்களுக்கு வழிவகுக்க வேண்டியதாக இருக்கிறதா, மேலும் அரசியல் கட்சி தலைவர்கள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்து
கருத்துக்கள், பெரிய பார்வைகள் இருக்கின்றன. ஆக அவை அனைத்தும் இந்த சட்டமன்ற தேர்தலில் எப்படி எதிரொலிக்க போகிறது என்பது குறித்து வரும் நாட்களில் தான் நாம் பார்க்க இருக்கிறோம். இன்னும் பல்வேறு விதமான கருத்து கணிப்புகளும் இந்த நிகழ்ச்சியில் காத்திருக்கின்றன. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்று தங்களுடைய கருத்துக்களையும் தகவல்களையும் முன்வைத்த திரு பெருமாள் மணி அவர்களுக்கும் நன்றி, திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் நன்றி. மீண்டும் மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஹேமா ராகேஷ்.